வருமாம். 63வது அத்தியாயத்தின் 10வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு கட்டத்தில் மனிதன் கொடுப்பானாம். ஒரு கட்டத்தில் இந்த கஞ்சத்தனம் உடையவர்கள், ஜக்காத்து கொடுக்காதவர்கள், தர்மம் கொடுக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் கருமித்தனத்தோடு கஞ்சத்தனத்தோடு ஆடம்பரத்திற்கும் அநியாயத்திற்கும் செலவு செய்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே இதோ நான் தருகிறேன் என்று சொல்லுவானாம். அல்லாஹ் வாங்க மாட்டான், மறுத்து விடுவானாம். பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பார்த்தீர்களா? அவன் ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்தான், அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்டான், கேட்கும் பொழுது கொடுக்க மறுத்தான். ஒரு கட்டத்தில் இவன் கொடுக்கிறான், அல்லாஹ் மறுக்கிறான். 63வது அத்தியாயத்தின் 10வது வசனம். ஃபயகூன ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸதக்க வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்வே என்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். இது எப்படிப்பட்ட நேரம்? கல்லா இதா பலஅதி தராக்கிய வக்கீல மன்றாத் வலன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாகு பிசாத் இலா ரப்பிக யௌமைதில் மசாத். உயிர் தொண்டை குழியை அடைந்து மனிதன் துடியாய் துடிக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை காப்பாற்ற இந்த நேரத்தில் யார் என்று கேட்பானே, அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் தனக்கு உயிர் போக போகின்றது, தனக்கு முஸ்லிமான மரணம் கிடைக்கவில்லை, ஒரு முனாஃபிக்கான மரணத்தை நான் அடைகிறேன், என்னுடைய வாழ்வில் நிச்சயம் எனக்கு மறுமையிலே நரகம் தான் கிடைக்கும் என பதட்டப்பட்டு அந்த அடியான் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஃபயகூன ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸதக்க வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்வே சிறிது அவகாசம் தாயா அல்லாஹ், எனது உயிரை பறித்து விடாதே யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே இதோ நான் வாரி வாரி செலவு செய்து முஸ்லிமாக மரணிக்க எனக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று மனிதன் மரண நேரத்தில் அனைத்து சொத்துக்களையும் படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு வாரி கொடுக்க தயாராகிறான். அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்? ஃபைதா ஜா அஜலுகும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஆனா அளவு நேரம் கூட முந்தவும் செய்யப்படாது பிந்தவும் செய்யப்படாது என்று கூறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவந்தமாக அவருடைய உயிரை கைப்பற்றுவேன் என்று திருக்குர்ஆனிலே கூறுகிறானே, அந்த நிலை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிற மனோபலத்தை நாம் பெற வேண்டும்.